Happy Teachers Day. Thank you. So we feel very special on this day to be a teacher, isn't it? Okay. So நேத்து biodiversity lesson முடிச்சோம். அதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No ma'am. No. கிளியரா இருந்துச்சா? சோ அந்த மொத்த லெசனையும் எத்தனை டாபிக் உள்ள படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? மொத்த லெசனும் எத்தனை டாபிக் உள்ள படிக்கணும்? What is the first topic? Levels of biodiversity. Very good. என்னென்ன லெவல்? என்னென்ன 3 லெவல்? Genetic diversity, species diversity, ecological diversity. Very good. அடுத்தது அடுத்த டாபிக் ஒன்னு லெவல்ஸ், இன்னொன்னு Number of species on earth. on earth. அதுவும் வந்து நம்ம 3 படிச்சோம். ஒன்னு invertebrates, vertebrates, plants. இல்லையா? Yes ma'am. அப்புறம் அடுத்த டாபிக் Patterns of biodiversity. என்னென்ன பேட்டர்ன்? Latitudinal gradients, species area relationship. Very good. Species area relationship, latitudinal gradient. அப்புறம் அதுல வந்து நம்ம ரிவர்ட் பாப்பர் ஹைபோதசிஸ்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் Laws of biodiversity. Laws of biodiversity அந்த 4 evil quadrant என்னது? Habitat loss and fragmentation, overexploitation, alien species invasion, coexistence. அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். இந்த எல்லாமே படிச்சோம். அப்புறம் கன்சர்வேஷன் 3 டைப்பா கன்சர்வ் பண்ணோம். என்னன்னது? Narrowly utilitarian argument, broadly utilitarian argument, ethical argument. Very good. Then what are the 2 types of conservation? Inside conservation and exit conservation. அவ்வளவுதான். சூப்பர். பாருங்க ஒரு மொத்த லெசனையும் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல ரீகால் பண்ணிட்டோம். ஈஸியா இருந்துச்சு அந்த லெசனை? Yes ma'am. Yes ma'am. சோ இதுதான் நம்ம பார்க்க போற கடைசி லெசன். என்ன லெசன் இது? ஷேர் ஆகுதா ஸ்கிரீன்? Yes ma'am. Ma'am new lesson அதே கண்டினியூ லெசனா ma'am? நியூமா இது? அது முடிச்சிட்டோம். Ecosystem. Okay ma'am. இது அடுத்த லெசன் ecosystem இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். This is the last lesson in your 12th standard. I'll be starting this today. Next week இது நான் முடிச்சுவேன். அதோட நம்ம ரிவிஷன் தான் பார்ப்போம். ஓகேவா? எப்படி ஸ்டாண்டர்ட் ஈஸியா இருக்கா? Ma'am 11th syllabusலாம் முடிச்சிட்டீங்களா ma'am? 11th முடிச்சாச்சுடா போன வருஷமே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, சொல்லி தரேன். ஓகே மேம். இப்போ நம்ம எக்கோசிஸ்டம் படிப்போமா? ரெடியா? எஸ் மேம். கேர்ள்ஸ் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. பாய்ஸ் தூங்குறீங்களாடா? இருக்கீங்களா இல்லையா? பாய்ஸ் இருக்கீங்களா? Yes ma'am. Yes ma'am. இப்பதான் கேக்குது நல்லா. சரி பாப்போமா? Shall we? Yes ma'am. So நான் ஒயிட் போர்ட்ல இந்த லெசன்ல எத்தனை டாபிக் இருக்கு, எப்படி படிக்க போறோம் எல்லாம் சொல்லிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் தான். சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சது தான். பட் அதோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பெருசா தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. Yes ma'am. ஸோ ecosystem இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ, ecosystemனா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் பார்க்க போறோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ecosystem,
3 டைப் இருக்கு. என்னன்னது என்னன்னது terrestrial, aquatic. டெரஸ்ட்ரியல்னா லேண்ட்ல இருக்கிறவங்க, அக்வாட்டிக்னா தண்ணியில. சரியா? இது ரெண்டுமே நேச்சுரல். இதுக்கப்புறம் மேன்மேடு. மேன்மேட்லயும் உங்களுக்கு டெரஸ்ட்ரியல் மேன்மேடு எக்ஸாம்பிள் வந்து கிராப் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டு. தண்ணின்னு பாத்தீங்கன்னா அக்வாரியம். ஓகே. அதுக்கப்புறம் பாண்ட் இக்கோசிஸ்டம்னா என்ன பார்க்க போறோம். அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ், 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ecosystem பார்க்க போறோம். இந்த காம்பனன்ட்ஸ் என்னன்னா, நம்பர் 1 ப்ரொடக்டிவிட்டி, நம்பர் 2 டீகம்போசிஷன், நம்பர் 3 எனர்ஜி ஃப்ளோ. இந்த எனர்ஜி ஃப்ளோக்குள்ளார நம்ம ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்ன, இக்கோலாஜிக்கல் பிரமிட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கு அப்புறமும் ஒரு டாபிக் உண்டு, ஆனா வந்து இப்ப அதை டெலீட் பண்ணிட்டாங்க சிபிஎஸ்சில. அது என்னன்னா நியூட்ரியன் சைக்கிளிங். இது எடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் பாருங்க, அவ்வளவுதான் படிக்க போறோம் இந்த லெசன்ல. எப்படி ஈஸியா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. Noted? Yes ma'am. Yes ma'am. No, ma'am. Oh. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுடா. மேம் 11th சிலபஸ் நடத்துனீங்களா மேம்? அது ரெக்கார்டட் வீடியோஸ்ல இருக்குமா மேம்? இருக்கும்டா. ஓகே மேம், थैंक यू. Finished, ma'am. ஓகேடா. உள்ள போய் நம்ம ஒன்னொன்னா படிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இக்கோசிஸ்டம் ஒரு சின்ன டெஃபினேஷன் தான். இது வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர். இயற்கையில இட் இஸ் அ ஸ்மால் யூனிட் விச் இஸ் ஃபங்க்ஷனிங். அண்ட் இதுல யார் யார் இருக்கிறாங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் இருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் இன்டராக்டிங் வித் ஈச் அதர். இப்போ இந்த மீன், இந்த டக்கு, உள்ள இருக்கிற இன்செக்ட், ஃப்ராகுங்க, இதுங்கெல்லாம் ஒன்றுக்குள்ள இன்டராக்ட் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாம தே ஆர் இன்டராக்டிங் வித் த பிசிக்கல் என்வரான்மெண்ட். பிசிக்கல் என்வரான்மெண்ட்னா இதுங்களை சுத்தி இருக்கிற டெம்பரேச்சரு, சாயிலு, தண்ணி, சூரிய வெளிச்சம், இது கூடயும் அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? எஸ். Ma'am. இக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர். அதுல யார் இருப்பாங்க? லிவிங் ஆர்கானிசம். என்ன பண்றாங்க? இன்டராக்ட் வித் ஈச் அதர்.
அதுக்கப்புறம் interact with the physical environment. அவ்வளவுதான். இது புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Yes, ma'am. இருக்கா? யாரா ஒருத்தர் இப்ப இந்த டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு யாரா ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு இந்த டெஃபினேஷன் சொல்ல போறீங்க. யார் சொல்ல போறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ மா. தேவஹரிணி, ஜீவஸ்ரீ, ஹாப்பி டீச்சர்ஸ் டே அனுப்பிட்டாங்க. சோ யார் சொல்ல போறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கேட்போம். மஹிஷா ஸ்ரீ, குட். பிரித்திகா ஸ்ரீ 2 பேர் சொல்றாங்களா? சரி, நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்ட பிறகு உங்க 2 பேர்கிட்ட நான் கேட்கிறேன். மேம் சொல்லுடா. மேம் பிசிக்கல் என்விரான்மெண்ட்னா நேச்சுரல்ல இருக்கிற எல்லா திங்ஸும் தானே மேம்? அதாவது சன்லைட், சாயில், வாட்டர், டெம்பரேச்சர் நம்ம படிச்சோம்ல, அது எல்லாமே. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகேடா. முடிச்சிட்டீங்களா? 2 பேரும் சொல்றீங்களாடா? எஸ் மேம். ஒருத்தரா சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டா மேம்? சொல்லுடா. Ecosystem is a functional unit of nature which involves the living organisms. It interacts with each other and also with the physical environment. அவ்வளவுதான்டா, சூப்பர். இப்ப அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்க்க போறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக், மேன்மேடு. ஓகேவா? யாராவது ஒருத்தர் படிச்சிருங்க. Terrestrial ecosystem for grassland, desert, etc. Aquatic ecosystem: pond, lake, wetland, river, and estuary. Man-made ecosystem: crop fields and aquarium. அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? டைப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மேம் கிராப் ஃபீல்டுனா என்ன மேம்? அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுமா? ஓகே மேம். Completed, ma'am. 1 minute ma'am. 1 minute, ma'am. Noted, ma'am. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு ஹைரார்கி இருக்கும்ல. டாப்ல நம்ம கரஸ்பாண்டன்ட் இருப்பாரு, அதுக்கப்புறம் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ், இல்லையா? இருக்காங்களா? Yes சொல்லுங்க. ma'am. Yes, Ma'am. ma'am.
இப்ப நம்ம அந்த மாதிரிதான் ஒண்ணா இருக்கு. இங்க நம்ம ஒரு குளோபல் இக்கோசிஸ்டம்ல பயோட்டிக்னா உயிர் இருக்கிறவங்க, ஏபயோட்டிக்னா இப்ப நம்ம சொன்னோம்ல டெம்பரேச்சரு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இது நம்ம போட்டுறதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட்ன்னு எடுத்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம சொன்னோம்ல ஸ்கூல்ல டாப்ல பிரின்சிபல் மாதிரி இந்த கரஸ்பாண்டன்ட் மாதிரி இந்த ஃபாரஸ்ட்ல டாப் ஸ்ட்ரேட்டால ட்ரீஸ், பெரிய ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஷ்ரப்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறம் கிராசஸ். ஓகேவா? Yes, ma'am. இது இப்ப யாரா படிக்கலாங்களா? Entire biosphere is recorded as global ecosystem. In an ecosystem, biotic and abiotic components interact and function as a unit. Vertical distribution of different species occupying different levels is called stratification. Example, in a forest, trees occupy top strata. Layer shows the second and herbs and grasses the bottom layers. So entire biosphere is regarded as global ecosystem இல்லையா? அதுல ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாப்ல யார் இருக்கா? டாப் லேயர் யாருடா? பெரிய மரம், ட்ரீஸ். அதுக்கு அடுத்தது அடுத்தது ஹெர்ப்ஸ் and grasses. கிராசஸ். ஓகேவா? அடுத்து நம்ம பாண்ட் இக்கோசிஸ்டம் பாத்துருவோமா? Ma'am, Ma'am, one sheet previous slide. ma'am. அதுக்குள்ளேயே பாருங்க 2 டாபிக் முடிச்சிட்டோம். இன்ட்ரோடக்ஷனும் ஓவரு அண்ட் டைப்ஸ் ஓவரு. 3வது டாபிக் பாண்ட் பார்க்கலாம். Finished, ma'am. அடுத்து நம்ம பார்க்க போறது பாண்ட் இக்கோசிஸ்டம். என்ன பார்க்க போறோம்? Pond ecosystem. ஸோ பாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷாலோவான சிம்பிள் செல்ஃப் சஸ்டெயினபிள் வாட்டர் பாடி. 3 S ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாலோ ரொம்ப டீப்பா இருந்தா அது கடலா போகும். கடல் இல்லை இல்லையா? இது ஷாலோவா இருக்கு. சிம்பிள் செல்ஃப் சஸ்டெயினபிள் அப்படின்னா தங்களுக்குள்ளேயே அவங்களால சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்துக்க முடியும். இப்போ பிளான்ட் இருக்கு, பிளான்ட்டை வந்து ஒரு குட்டி குட்டி இன்செக்ட் சாப்பிடுது, இன்செக்டை மீன் சாப்பிடுது, திருப்பி மீன் செத்து போய் மண்ணுக்கு வருது, அது பிளான்ட்டுக்கு உரமா போகுது. இப்படின்னு அவங்களால சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். புரியுதா? Yes, ma'am. யாரா படிங்க பார்க்கலாம். A pond is a shallow, simple, self-sustainable water body that exhibits all basic components of an ecosystem. Abiotic component, water, soil deposit, climatic condition, solar input, cycle of temperature, day length, etc. Autotrophic components, phytoplankton, some algae and floating, some submerged and marginal plant. Consumer, heterotrophs, zooplankton, free swimming and bottom dwelling form. Decomposes, fungi, bacteria and flagellates. ஒரு பாண்ட்ல பாருங்க, ஏபயோட்டிக்ல தண்ணி இருக்கு, சாயில் மண் இருக்கு. கிளைமேட்டிக்ல சூரிய வெளிச்சம், டெம்பரேச்சர், டே லென்த் இதெல்லாம் இருக்கு. ஆட்டோட்ரோபிக் காம்பனன்ட்ல தன் உணவை தானே தயாரிக்கிறதுல ஃபைட்டோபிளாங்டன், ஆல்கே, அது மட்டும் இல்லாம பிளான்ட்ல 3 வகையா இருக்கு. சில பிளான்ட் அப்படியே மிதக்குது, சிலது என்ன பண்ணுது மொத்தமா முழுகி இருக்கு, சிலது கொஞ்சம் தண்ணிலையும் கொஞ்சம் தண்ணிக்கு வெளியேயும் மார்ஜினலா இருக்கு. இது கிளியரா?
Yes, ma'am. அடுத்து கன்சியூமர்ஸ் பாத்தீங்கன்னா heterotrophs, zooplankton, free swimming and bottom dwelling forms இதெல்லாம் இருக்கு. Decomposersல fungi, bacteria, flagellate. ஸோ அந்த ஆட்டோட்ரோஃபை சாப்பிடுறது பைட்டோபிளாங்டான், ஜூபிளாங்டான் சாப்பிடும். அப்புறம் குட்டி குட்டி இந்த மாதிரி அனிமல் சாப்பிடும். அப்புறம் இந்த அனிமல் இந்த பிளான்ட் எல்லாம் செத்து போய் கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து டீகம்போசர்ஸ், ஃபங்கை, பாக்டீரியா, குட்டி குட்டி ஃபிளஜெல்லேட்ஸ்லாம் சாப்பிடும். ஓகேவா? Yes, ma'am. இது இப்ப எல்லாருக்கும் கிளியரா இருக்கா பாத்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. Ma'am, yesterday class upload பண்ணிட்டாங்க. என்னமா புரியல? Yesterday class அத அப்லோட் பண்ணிட்டாங்களா மேம்? பண்ணிருப்பாங்கப்பா. ஏன் வரலையா இன்னும்? ஏன் நீ நேத்து ஆப்சென்ட்டா? எஸ் மேம். ஏண்டா? ஃபீவர் மேம். ஓ சரி சரி. டேக் கேர். ஓகே மேம். அம்மா யார் இங்க சிபிஎஸ்சி படிக்கிறீங்க? சிபிஎஸ்சில ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. மகிஷா ஸ்ரீயா, சக்தி. சிபிஎஸ்சி இன்னைக்கு சாம்பிள் பேப்பர் விட்டுருக்காங்கப்பா, எடுத்து பார்த்துக்கோங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். சரியா? நேத்தே விட்டுட்டாங்க மேம். நேத்தே வந்துருச்சா? நேத்து கவனிக்கல, இன்னைக்குதான் நான் பார்த்தேன் போர்ட்டல்ல. எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? எஸ் மேம். 24-25 வந்துருச்சு. ஸோ கிட்ட நெருங்கிருச்சு. என்ன பரவாயில்ல, நம்ம முன்னாடியே முடிச்சிட்டோம். நல்லா எக்ஸாம் வரக்குள்ள எப்படியும் நீங்க 2 ரிவிஷன் பண்ணிடலாம் நீட் வரக்குள்ளேயே, இல்லையா? எஸ் மேம். தேங்க்யூ நேஹா, நிவேதா, ரிஃபான், சின்னத்தம்பி. தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சரா இருக்கிறதே ஒரு பெருமை தான், என்ன அப்படிதானே? Yes, ma'am. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுப்பா. மேம் நான் லேட்டாக தான் மேம் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் எவ்வளோ சாப்டர் முடிச்சிருக்கீங்க மேம்? 12thலயாப்பா? இல்லை மேம், ஆல் ஓவர் மேம். மொத்தமாக இது வரைக்கும் பயாலஜியில் மட்டும் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க மேம்? 11th முடிச்சாச்சு, அது போன வருஷம். இந்த வருஷம் இது 12th ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? 12thல மொத்தம் நம்மளுக்கு நீட்டுக்கு 13 சாப்டர்ஸ். அதுல இது வரைக்கும் 12 முடிச்சிட்டேன். இதுதான் லாஸ்ட் ஒன், எக்கோசிஸ்டம். இதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண போறோம். சரியா? ரிவிஷன் பண்ணும்போது நான் முன்னாடியே ஒரு லெசனும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த லெசன் நீங்க சார் டெஸ்ட் வைப்பாங்க, அதே கொஸ்டின்ஸை நான் இங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். எல்லா கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா கேளுங்க. அந்த கான்செப்டை நடத்திட்டு நான் கொஸ்டினுக்குள்ளார போறேன். ஓகேவா? ஓகே மேம். எனக்கு நிறைய சென்டம் வந்துடணும். வந்துருவீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். குட் குட். அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். சரியா? மேம் மார்ஜினல் பிளான்ஸ் என்னடா மார்ஜினல் பிளான்ஸ்? மார்ஜினல்னா அதாவது தண்ணிக்கு அடியில பாட்டம்லயும் கிடையாது, தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல பாதி கீழே பாதி அந்த தலை மட்டும் தண்ணிக்கு மேல. ஓகே மேம், தேங்க் யூ மேம். மேம் ஜூபிளாங்டன். ஜூபிளாங்டன் என்னது மேம்?
அதாவது நம்ம இதுல நீங்க படிச்சீங்கல்லடா கிங்டம் புரோட்டிஸ்டா, பாக்டீரியாக்கு அப்புறம் ஒரு செல் ஆர்கானிசம்ல கிங்டம் புரோட்டிஸ்டால பிளாங்டான்ஸ் வரும். பிளாங்டான் 2 டைப். ஒன்னு வந்து பைட்டோ பிளாங்டான், அது வந்து தன்னோட உணவை தானே தயாரிக்கும். இன்னொன்னு வந்து ஜூ பிளாங்டான், இது அனிமல் மாதிரி இருக்கிற பிளாங்டான். இது என்ன பண்ணும்னா அந்த பைட்டோ பிளாங்டானை சாப்பிடும். ஸோ அது வந்து ஒரு செல் ஆர்கானிசம், ரொம்ப குட்டியா இருக்கும். சரியா? இந்த பைட்டோ பிளாங்டான் தான் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் தான் பிளான்ட், ஆல்கே அதுங்கெல்லாம் வருவாங்க. புரியுதா? ஜூ பிளாங்டானுங்கிறது கிங்டம் புரோட்டிஸ்டால வரக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ரொம்ப சின்ன ஆர்கானிசம், ரொம்ப. புரிஞ்சது மேம். ஓகே மேம். Ma'am, bottom dwelling forms means what, ma'am? இதோ பாருப்பா, இங்க கீழே சிலதெல்லாம் பாரு, இந்த பாண்ட் அடியில மட்டுமே நிக்கும், அதுதான் பாட்டம் டுவெல்லிங். மேல எப்போவாச்சும் தான் வரும். அந்த பாண்டுக்கு அடியில வாழ்றவங்கள தான் பாட்டம் டுவெல்லர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? Okay. நெக்ஸ்ட் போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. பாண்ட் எக்கோசிஸ்டம்ல என்ன 5 காம்போனன்ட் படிச்சீங்க? Abiotic component. Abiotic component, climatic Climatic condition, conditions, autotrophic autotrophic components, consumer, decomposer. Decomposers. Next நம்ம பார்க்கிறது bond performs all the functions of an ecosystem. Bond என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? Performs all the function of an ecosystem. Ecosystem. இதுல autotrophs பாத்தீங்கன்னா convert the inorganic into organic material. Autotrophs என்ன பண்ணுதுன்னா இன்ஆர்கானிக்க ஆர்கானிக்கா மாத்துது. அதாவது பாண்டுல இருக்கிற இந்த பிளான்ட்டுங்கெல்லாம் இன்ஆர்கானிக்னா சன்லைட்ட, ஆர்கானிக்னா குளுக்கோஸ். சன்லைட்டை எடுத்துக்கிட்டு என்னவா அதை மாத்திருது? குளுக்கோஸ் மாத்துது. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அர்த்தம். ஆட்டோட்ரோப்ஸ் கன்வெர்ட் இன்ஆர்கானிக் இன்டு ஆர்கானிக் மெட்டீரியல் யூசிங் சோலார் எனர்ஜி. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? அடுத்தது ஹெட்ரோட்ரோப்ஸ் கன்சியூம் ஆட்டோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் என்ன கன்சியூம் பண்ணாங்க? autotroph. அடுத்து டீகம்போசிஷன் அண்ட் மினரலைசேஷன் ஆஃப் டெட் மேட்டர். இப்போ இந்த பிளான்ட்டும் இறந்து போயிடுது, இங்க இருக்கிற அனிமலும் இறந்து போயிடுச்சுன்னா டீகம்போசிஷன் அதை பண்ணி dead matter and they release them back for reuse by the autotrophs. Okay va? Clear? Okay. Next போலாமா? Ma'am, second point and third point. செகண்ட் ஒண்ணுமே இல்லடா, ஹெட்டிரோட்ரோஃப் ஆட்டோட்ரோஃப் சாப்பிடும், பிளான்ட் அனிமல் சாப்பிடும். அந்த அனிமல் பிளான்ட் செத்து போச்சுன்னா டீகம்போசர்ஸ் அதை சாப்பிட்டுக்கும். ஓகேவா? Okay. 1 minute, ma'am. Completed, ma'am. Ma'am, 1 minute, ma'am. Noted, ma'am.
இப்போ 4 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் 4 என்னென்னு பார்க்கலாமா? Yes, ma'am. ப்ரொடக்டிவிட்டி, decomposition, energy flow, nutrient cycle. என்னென்ன 4? Productivity, nutrient cycling. அவ்வளவுதான். இந்த 4ல ஆக்சுவலா எனர்ஜி ஃப்ளோலயே பாதி மட்டும்தான் இருக்கு. மத்ததெல்லாம் வந்து நம்ம நீட்ல டெலீட் பண்ணிட்டாங்க போர்ஷன்ஸ். பாத்துடலாமா? கடகடன்னு பாத்துடலாமாடா? சொல்ல மாட்டீங்களா? வாய் தரங்க. What are the 4 basic components of ecosystem? Productivity, decomposition, energy flow, nutrient cycle. இப்ப பாப்போம் ப்ரொடக்டிவிட்டி. சரியா? So productivityல solar energy is the basic requirement. இப்ப ஸ்கூல்ல என்ன எக்ஸாம் வரப்போகுது உங்களுக்கு? ஆஃப் இயர்லியா? Quarterly, ma'am. குவார்டர்லிக்கு எந்த சாப்டர் வரைக்கும் இருக்கு? 8th chapter வரைக்கும் இருக்கு ma'am. 8th. சரி. அதுல ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. சரியா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த வீக் நான் என்ன லெசன் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க சொல்லட்டும்டா? மேம் சார் சார் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு மேம். என்ன அனுப்பிச்சிருக்காங்க? அந்த லெசன் தானா? சரி, அந்த லெசன் டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. அதுல இருக்கிற கொஸ்டினை கிளியர் பண்றேன். இது இல்லாம ஸ்கூலுக்கு ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்குன்னா அதையும் எடுத்துட்டு வாங்க. சரியா? Yes, ma'am. அதுவும் நம்ம கிளியர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிடுவோம். ஓகே? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. சரி, இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Solar energy is the basic requirement for an ecosystem to function and sustain. Amount of biomass. இருடா ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Okay, ma'am. So solar energyன்றது தான் பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் எக்கோசிஸ்டம். அதாவது நம்ம இந்த உலகமே இயங்கணும் அப்படின்னா பேசிக்கா நம்ம எல்லாருக்கும் தேவை என்னது? சன்னு தான். சன்லைட். இது புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து படிங்க. Amount of biomass, organic matter produced per unit area over a time period by plants during photosynthesis is called primary production. Amount of biomass produced per unit area over a time period அப்படின்னா இப்ப இங்க நீங்க கீழே பாக்குறீங்கல்ல, இந்த புல்லுலாம் இருக்கு, இதோட ப்ரொடக்ஷனுக்கு பேரு தான் பயோமாஸ். இது எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் அதோட பயோமாஸ். இது ப்ரொடியூஸ்ட் பர் யூனிட் ஏரியா ஓவர் அ டைம் பீரியட். இது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 மாசம், இந்த 3 மாசத்துல இந்த பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் என்னது? பிரைமரி ப்ரொடக்ஷன். ஓகேவா? Yes, ma'am. அடுத்த It is expressed in weight G power -2 or energy A CAL M power -2. இந்த ப்ரொடக்ஷன் பயோமாஸ் நீங்க இந்த பிளான்ட்டோட வெயிட் வச்சு சொல்லலாம், அல்லது இந்த பிளான்ட்டால ப்ரொடியூஸ் பண்ணப்படுற எனர்ஜியை வச்சு சொல்லலாம். வெயிட்னால நம்ம கிராம்ல அளப்போம், எனர்ஜினா கிலோ கேல்ல அளப்போம். ஓகேவா? Yes, ma'am. நெக்ஸ்ட், the rate of biomass production is called productivity. ஸோ ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேட்னா எந்த ஸ்பீடுல, ப்ரொடக்ஷன்னா இந்த இடத்துல இந்த டைம்ல எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, என்ன ஸ்பீடுல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதாவது இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ரேட், எந்த ரேட்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படி சொல்றது என்னது?
productivity. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும்? புரியுதா? ப்ரொடக்டிவிட்டினா த ரேட், சரியா? ப்ரொடக்ஷன்ன்றது த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் இந்த யூனிட் ஏரியால இந்த டைம்ல எவ்வளவு. இது கிளியராடா? It is expressed in g power minus 2, yr power minus 1 or k cal m power minus 2, yr power minus 1. சோ இது நீங்க எனக்கு ஒரு வருஷத்துக்குன்னு சொல்றோம் இல்லையா? அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் நம்ம சொல்லும் போது எவ்வளோன்னோ இது பர் இயருக்கு இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் எந்த ரேட்ல பர் இயருக்கு வந்திருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்றோம். நெக்ஸ்ட், it is divided into gross primary productivity GPP and net primary productivity NPP. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தம் எவ்வளோ, அதாவது இந்த பிளான்ட் மொத்தமா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படி சொன்னோம்னா அது கிராஸ். நெட்டுன்னா அந்த கிராஸ்ல இருந்து தன்னோட ரெஸ்பிரேஷனுக்காக அது எவ்வளோத்த யூஸ் பண்ணிக்கிச்சோ அதை கழிச்சிடணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப என் கூட யார் இன்டராக்ட் பண்ண போறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் பேர் சொல்லுங்க. Pritika Sri ma'am. பிரித்திகா ஸ்ரீ. பிரித்திகா ஸ்ரீ காலையில டிஃபன் சாப்பிட்டியா? Yes ma'am. என்ன செஞ்சாங்க? தோசை ma'am. தோசை. அம்மா எத்தனை தோசை சுட்டாங்க? 3 ma'am. ஆனா நான் ஒன்னு சாப்பிட்டேன். மொத்தம் உங்க வீட்டுக்கே மொத்தம் மொத்தமாவா? ஒரு 9 வச்சுக்கலாம் மேம். 9 சுட்டாங்க. அதுல அம்மா எவ்வளவு சாப்பிட்டாங்க? 2 சாப்பிட்டாங்க. அப்ப ஜிபிபி வந்து 9, என்பிபி வந்து ஜிபிபி மைனஸ் 2. அப்ப என்பிபி இஸ் ஈக்குவல் டு வாட்? 7 மேம். 7. இப்ப புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? ஜிபிபி அம்மா ப்ரொடியூஸ் பண்ண மொத்தம், அம்மான்றது நான் பிளான்ட்டுக்கு ஒரு அனாலஜி மாதிரி சொல்றேன், மொத்தம் 9. அதுல உங்களுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டது 2. அப்ப என்பிபி இஸ் ஈக்குவல் டு ஜிபிபி மைனஸ் ஆர். இது புரியுதா? மேம் யூஸ் பண்ணது போக எவ்வளவு இருக்குதோ அது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா ஆமா, அவ்வளவுதான். சரி மேம். இது கிளியரா? எஸ் மேம். அடுத்து போலாமா? செகண்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? செகண்ட் பாயிண்ட், இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த டைம் பீரியட்ல எவ்வளோ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது, அந்த பிளான்ட்டோட வெயிட்டை தான் நம்ம பயோமாஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் பிரைமரி ப்ரொடக்ஷன். ஓகே மேம்.
நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சு மேம். மேம் ஒய்ஆர் இன்வெர்ஸ்னா இயர் இன்வெர்ஸா மேம்? ஆமாடா, இப்போ பர் இயர்னு சொல்லும் பொழுது போடுவோம்ல ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு, அதுதான். ஓகே மேம். இவ்வளோ கிராம் இவ்வளோ வருஷத்துக்கு. ஓகேவா? இப்போ ஜிபிபி என்பிபி படிச்சிடலாம். வேற ஒருத்தர் படிங்க. Cross primary productivity, GPP. It is the rate of production of organic matter during photosynthesis. A considerable amount of GPP is used by the plants for respiration. Net primary productivity, NPP. It is the available biomass for the consumption to heterotrophs, herbivorous and decomposers. That is, NPP is the cross primary productivity minus respiration losses R. NPP is equal to GPP minus R. இது புரியுதா? இது பாருங்க, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண மொத்தமும், சரியா? நெட்டுன்னு பொழுது அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண மொத்தத்துல, சரியா, அவைலபிள் பயோமாஸ் ஃபார் த கன்சம்ஷன் டு ஹெட்டிரோட்ரோப். அம்மா ஆட்டோட்ரோஃப், அம்மா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அந்த தோசையை நம்ம சாப்பிட போறோம். அப்ப நம்மலாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? உங்களை நான் எதுக்கு இணையா சொல்றேன், புரியுதா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான். உடனே நம்மளும் ஹெட்டிரோட்ரோப் அம்மாவும் ஹெட்டிரோட்ரோப் தானேன்னு கேட்காதீங்க, புரியறதுக்காக சொல்றேன். அம்மா தோசை சமைச்சதால அவங்கள நான் ஆட்டோட்ரோப்னு சொல்லிட்டேன். நம்ம அவங்க செஞ்சதை எடுத்து சாப்பிட போறதால ஹெட்டிரோட்ரோப். அம்மா 9 செஞ்சாங்க, அவங்களே 2 ரெஸ்பிரேட்டரி லாஸ்ல போயிடுச்சு, மிச்சம் இருக்கிற 7 தான் ஹெட்டிரோட்ரோப்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா? எஸ் மேம். இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? எஸ் மேம். மேம் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மட்டும் சொல்லுங்க. அதான்டா, NPP is equal to total GPP minus R. ஹெட்டரோட்ரோப்ஸ் லைக் ஹெர்பிவோர்ஸும் வருமா மேம்? வரும்பா, பிளான்ட் அது சாப்பிடுது இல்ல, கண்டிப்பா வரும். ஓகே. ஓகே, அடுத்து போலாமா? எஸ் மேம். அடுத்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அப்படின்னா இப்ப பிளான்ட்டை வந்து அனிமல் சாப்பிட்டுச்சு, இப்போ இந்த அனிமல் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சில இத கொடுக்குதுல்ல. லைக் இப்போ இந்த அனிமல் இருக்கு, இந்த ரேட் இருக்கு, பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, அது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த பிளான்ட்டை சாப்பிட்டுட்டு இந்த அனிமல் சில எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். எனர்ஜி மட்டும் இல்ல, ஈவன் அது போடுற சாணி, டங்கு, ஃபீசிஸ், வேஸ்ட், அது உடம்புல இருந்து வர்ற முடி போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னாலே ஆர்கானிக் மேட்டர் தான் இல்லையா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம்.
இது இப்ப கிளியரா இருக்கா? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா the rate of formation of new organic matter. பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆர்கானிக் மேட்டரை பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? secondary productivity. Secondary productivity. அவ்வளவுதான். இது கிளியரா? சொல்லுங்கடா. Yes, ma'am. எஸ் மேம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு இடத்துல ப்ரொடக்டிவிட்டி டிட்டர்மைன் பண்றது யாரு? ஒவ்வொரு இடத்துல ப்ரொடக்டிவிட்டி ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அப்படிதானே? எதால ஒரு இடத்துல ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு, ஒரு இடத்துல கம்மியா இருக்கு, இதுதான் இப்ப நம்ம பார்ப்போம். பார்க்கலாமா? Yes, ma'am. Ma'am, 1 minute. என்னம்மா? ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The Secondary plant productivity. It is the rate of formation of new organic matter by consumer. அது செகண்டரி. ஓகே, அடுத்து Primary productivity varies in different ecosystem because it depends on the plant species inhabiting an area. அதாவது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஒவ்வொரு இடத்துல வேரி ஆகுது. பிளான்ட் ஸ்பீஷீஸ் இன்ஹிபிட்டிங் இன் அன் ஏரியா. இப்ப இந்த இடத்துல என்ன பிளான்ட் இருக்கோ அந்த பிளான்ட்டை வச்சுதான் டிசைட் ஆகும். ஓகேவா? அடுத்து Environmental factors. என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இப்போ பிளான்ட் நல்லதுதான், ஆனா அதை சுத்தி இருக்கிற தண்ணி, மண்ணு, அதுக்கு போதுமான சூரிய வெளிச்சம் இதெல்லாம் கிடைக்கணும்ல. சோ அதெல்லாம் கிடைச்சா அது நல்லா வரும். அடுத்தது Availability of nutrients. பிளான்ட்டுக்கு இப்போ தண்ணி கூட நல்லா தான் இருக்கு, மத்த எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா போதுமான அளவு மேன்யூரோ உரம் நியூட்ரியன்ஸ் இல்லைன்னாலும் அது நல்லா வளராது. இன்கேஸ் நியூட்ரியன்ட் சூப்பரா இருக்குன்னா அது செமையா வளர்ந்துரும். Photosynthetic capacity of plants. இன்னொன்னு, இது எல்லாம் இருந்தா கூட பிளான்ட்டுக்குன்னு ஒரு போட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி இருக்குல்ல, சொல்லுங்க. Yes, ma'am. அதையும் நம்ம பார்க்கணும். சிலது பிளான்ட் எல்லாமே சுத்திலாம் நல்லா இருக்கு, ஆனா இது பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் கம்மியா பண்ணுச்சுன்னா மொத்தமும் வேஸ்ட் ஆயிடும். புரியுதா? Yes, ma'am. இது கிளியரா இருக்கா? சொல்றீங்களா மேம்? எந்த பாயிண்ட்பா? The plant species inhabiting an area. அந்த பிளான்ட் எந்த ஏரியால இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். சில ஏரியால இருந்தா அது நல்லா வளரும், சில ஏரியாஸ்ல அது நல்லா வளராது. ஓகேவா? ஓகே மேம். அது ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது போலாம். நோட் பண்ணிட்டீங்களாடா? Yes, Yes, ma'am. ma'am. No, ma'am.
No, ma'am. பண்ணிடுங்க. Completed, ma'am. Okay. அடுத்து ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஆனுவல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது தான் ஆனுவல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து 170 பில்லியன்ஸ். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர்னா பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றது, அந்த பிளான்ட்டை சாப்பிட்டுட்டு செகண்டரி கன்சியூமர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றோம். சரியா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ despite occupying 70% of the surface, சரியா, 70% of the surfaceல யார் இருக்கிறா? லேண்டா தண்ணியா? வாட்டர் தான் நமக்கு நிறைய. தண்ணி தான் நிறைய இருக்குது. ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தா தண்ணியில பாருங்க 170 பில்லியன்ல வெறும் 55 தான், மத்த எல்லாமே லேண்ட் தான். ஏன் அப்படி? Because of sunlight. வெரி குட். ஏன்னா ஓஷன்ல எல்லாம் டீப் இந்த ஓஷன் நம்மளுக்கு சன்லைட் போகாது. சரியா, இது புரியுதா? இது புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. சோ இது வரைக்கும் நடந்ததுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. என்னென்ன டாபிக் பார்த்தோம் சொல்லுங்க. 11th கார்த்திக் 22 lessons பா டோட்டலா. Is it possible me to watch? பண்ணலாம் வெஸ்லி சார், கேட்டுக்கோங்க. சரியா, I think you can watch the videos. இந்த ஆப்ல எல்லாமே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்? What is ecosystem? அப்புறம் Types of ecosystem. Structures and functions. Pond ecosystem. பாண்ட் எக்கோசிஸ்டம் என்ன காம்போனன்ட் பாத்தீங்க? Abiotic component, climatic condition, Autotrophic conditions, heterotrophic decomposes. இதெல்லாமே பார்த்தோம். சூப்பரா. அதுக்கப்புறம் 4 காம்போனன்ட்ஸ் ஆஃப் இக்கோசிஸ்டம் என்னன்னது? productivity, decomposition, Energy flow, nutrient cycle. இப்போ நம்ம டீகம்போசிஷன் பத்தி படிக்க போறோம். படிச்சிடலாமா? Yes, ma'am. ஓகே. சோ நம்ம ப்ரொடக்டிவிட்டி முடிச்சிட்டோம். ரெண்டாவது டீகம்போசிஷன். யாரா படிக்கணும்?
மியூட்ல போடுங்க. நாய்ஸ். complex organic matter that decomposes It into is the breakdown of complex organic matter by decomposing into inorganic substances like CO2, water, and nutrients. It is largely an oxygen requiring process. Raw material for decomposition is called detritus. Example, படிமா முடிச்சிரு. example, dead plant remains, leaves, bark, flower, etc. Dead remains of animals, fecal matter, etc. So decomposition ங்கிறது it is the breakdown of complex organic matter by decomposers into inorganic substances. இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த ஒரு பன்னி செத்து போயிருக்கு, எல்லா தழலாம் விழுந்து காஞ்சு போயிருக்கு. இத வந்து டீகம்போஸ் பண்றோம். டீகம்போஸ் பண்றாங்க இந்த ஆர்கானிசம்ஸ். இன்டு எதுவா மாத்துறாங்கன்னா அதை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு CO2 வாட்டர், நியூட்ரியன்ட் இந்த மாதிரிலாம் மாத்துறாங்க. இந்த பன்னி வந்து ஆர்கானிக் மேட்டர். இந்த பன்னிக்குள்ள இருக்கிற தண்ணிய, நியூட்ரியன்ட்ட எல்லாம் வெளியேற்றி CO2 வெளியேற்றுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க எனர்ஜியை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் டீகம்போசர்ஸ் பண்ற வேலை. breakdown of complex organic matter into inorganic substance. என்னென்ன inorganic substances? CO2, water and nutrients. இது வந்து largely an oxygen requiring process. Raw material for decomposition என்னன்னு கேட்டீங்கன்னா detritus. அதாவது இந்த செத்து போன பன்னி, இந்த இலை, இல்ல அது போட்ட அந்த ஃபீக்கல் மேட்டரு, ஃப்ளவரு, இது எல்லாமே உடஞ்சு போன மரத்தோட கிளை எல்லாமே டெட்ரிட்டஸ் தான். ஓகே, Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. Ma'am. Yes, ma'am. பண்ணிட்டீங்களா? இப்போ டீகம்போசிஷன்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க. ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுங்கடா. Fragmentation, catabolism, humidification, minerals. ஸோ என்னென்ன சொல்லுங்கடா, என்னென்ன ஸ்டெப்ஸ்? Fragmentation, bleaching, catabolism, humidification, minerals.
purification. ஓகே, இப்ப பாக்க சொல்லுங்க யாராவது. Fermentation, leaching, metabolism, humidification, mineralization. மினரலைசேஷன் எல்லாருமே பார்க்காம படிச்சுக்கிட்டீங்களா? எல்லாருமே பார்க்காம படிச்சுக்கிட்டீங்களாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, இப்ப சொல்லி பார்க்கலாமா ஒன்னொன்னா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃப்ராக்மெண்டேஷன். இப்போ ஒரு ஆர்கானிசம், அந்த பன்னிய செத்து போயிருந்தது இல்ல, அது கூட நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது செத்து போயிருக்கு. இப்படியே முழுசா இருந்தா இது வந்து இது ஆகாது. இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஆர்கானிசம்ஸ் துண்டு துண்டா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸா வெட்டி போட்டுருவாங்க. இப்போ ஒரு பன்னியோ இல்ல ஒரு எலியோ செத்து போயிருக்குன்னு வைங்களேன், அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த காக்கா, சின்ன சின்ன பறவை அல்லது இந்த மாதிரி எர்த்வாமு இதெல்லாம் வந்து அதை குட்டி குட்டி ஃப்ராக்மெண்டா வெட்டி போட்டுரும். ஓகேவா? சொல்ல மாட்டீங்க. ஓகே, புரிஞ்சதாடா? ஃப்ராக்மெண்டேஷன் யாரா படிங்க. Breakdown of ஆ breakdown of dendrites into smaller particle by dentitive earthworm. சாப்பிடுறவங்க. இப்ப ஃப்ரூகிவோரஸ்னா ஃப்ரூட்டை சாப்பிடுறவங்க, டெட்ரிட்டிவோரஸ்னா டெட்ரிட்டஸ், அதாவது இறந்து போன அந்த ஆர்கானிசம்ஸை சாப்பிடுறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டெட்ரிட்டிவோரஸ்னு சொல்றோம். ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. இது நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாம் முடிச்சிட்டோன்னா ஃபுல்லா ஒரு வாட்டி கேட்பேன், சொல்லணும் நீங்க. Noted, ma'am. நெக்ஸ்ட் லீச்சிங். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? லீச்சிங். இப்போ இந்த இறந்து போன ஆர்கானிசம் நம்ம போட்டோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா, லீச்சிங் அப்ப அது உடம்புல இருக்க இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட், இன்ஆர்கானிக்னா இந்த தண்ணி அந்த மாதிரி இன்னும் இருக்கிற மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் அது உடம்புல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியோட சேர்ந்து பூமிக்கு வரும். அப்படியே இறங்கி 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 அடியில வரைக்கும் போயிட்டு அன்அவைலபிள் சால்ட்டா மாறிடுது. இது புரியுதா? இது புரியுதாமா? திரும்ப சொல்லுங்க மேம். அதாவது இப்ப அந்த இறந்து போன ஒரு, நீங்களே கூட சும்மா இறந்து போன ஆர்கானிசம்னு இல்லை, ஒரு தக்காளிய கூட அப்படியே ஒரே இடமா வச்சீங்கன்னா அது கெட்டு போன பிறகு பாருங்க, அதை தூக்குனீங்கன்னா கீழே ஒரு மாதிரி தண்ணியா அப்படி ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா? பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரிதான் செத்து போயிடுச்சு. அது உடம்புல இருக்கிற இதை இவங்க வந்து துண்டு துண்டா வெட்டிட்டாங்க. அது உடம்புல இருக்க இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் go down into the soil horizon and precipitate as unavailable salt. அடியில எப்படி தங்கிருது? Unavailable salt. எப்படி தங்கி? Unavailable salt. Unavailable. இது கிளியரா?
Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேட்டபாலிசம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? கேட்டபாலிசம். Catabolism. Degradation of detritus into simpler inorganic substances by bacterial and fungal enzymes. அதாவது இந்த டெட்ரிட்டஸ், இப்ப இந்த இறந்து போன இந்த ஆர்கானிசம் இன்னும் சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா மாத்துறது யாருன்னா பாக்டீரியாவும் ஃபங்கையும். இவங்க வந்து அதை நல்லா டீக்ரேட் பண்ணி ஃபுல்லா அதை டீகம்போஸ் பண்ணுவாங்க. இந்த 3 ப்ராசஸும் ஒன்னாதான் நடக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து எர்த்வார்ம் சின்ன சின்னதா வெட்டுது, அது உடம்புல இருக்கிற அந்த தண்ணி இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட்லாம் அன்அவைலபிள் சால்ட்டா போகுது. பாக்டீரியாவும் ஃபங்கையும் அதை இன்னும் சிம்பிளஸ்டா மாத்துது. இது புரிஞ்சுச்சா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. கேட்டபாலிசம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Noted, ma'am. நெக்ஸ்ட் ஹியூமிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? Humidification. Accumulation of humus, dark amorphous substance in soil. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அந்த உயிர் அங்க இருந்த அந்த ஆர்கானிசம் வந்து நல்லா டீகம்போஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா கருப்பு மண்ணா மாறுது. அதோட இன்னும் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஹியூமஸ், அதாவது கெட்டபாலிசம் வரைக்கும் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி உண்டு. பட் இந்த கருப்பு மண்ணுல மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இட் இஸ் கொலாய்டல் இன் நேச்சர். இட் சர்வ்ஸ் அஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் நியூட்ரியன்ட். சரியா? இது வந்து இதுல நல்ல உரம் இருக்கும். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இப்போ அதுக்கு தானே வீட்டுல கூட இந்த உரம் எல்லாம் பண்ணும்போது கெட்டு போன பொருள் எல்லாம் மண்ணுல போட்டு அது ஒரு மாதிரி கருப்பு மண் ஆன உடனே அதை உரமா பயன்படுத்தலாம். ஸோ ஏன் அப்படி பயன்படுத்துறாங்கன்னா இதுல வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் ரிசர்வ் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, இதுல பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படியே முழுசா செத்து போயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல இருந்து தனித்தனியா வந்து அப்படியே கீழே இதாகி அப்படியே அந்த கருப்பு மண்ணாகி, தெரியுதா? Yes, ma'am. அடுத்து போலாமா? அடுத்து ஹியூமிஃபிகேஷனுக்கு அப்புறம் கடைசி ஹியூமிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கிட்டீங்களாமா? மேம் 1 minute மேம். Finished, ma'am. Ma'am, 1 minute, ma'am.
finished ma'am. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது மினரலைசேஷன். இப்போ அது உடம்புல இன்னும் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு பாக்டீரியல் ஆக்டிவிட்டி கிடையாது, கேட்டபாலிசம்க்கு இருந்தது. திருப்பி மினரலைசேஷன் அப்ப என்ன பண்ணோம்னா பாக்டீரியாஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீக்ரடேஷன், அந்த ஹியூமஸ் அந்த கருப்பு மண்ணை இன்னும் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி அதுல இருக்கிற இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸையும் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். ஓகேவா? இது கண்டிப்பா நீட்ல இந்த 5 இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அன்அவைலபிள் சால்ட் என்னன்னு கேட்பாங்க, லீச்சிங் இல்ல அந்த மாதிரி மார்க் பண்ண சொல்லுவாங்க உங்களை. மேத்ஸ் மாதிரி 5 போட்டு அதோட கீவேர்டை போட்டுட்டு மார்க் பண்ணி கூட நம்மள சொல்லலாம். சரியா? Finished ma'am. நெக்ஸ்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் டீகம்போசிஷன் பார்த்துக்கலாம் நீங்க. சரியா? இப்போ மரம் இருக்கு, மரத்துல இருந்து கிரீன் லீஃப் மண்ணுல விழுது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்வாம அதெல்லாம் அதை துண்டு துண்டா பண்ணி போடுது. அப்புறம் மைக்ரோபியல் ஆக்ஷன்ஸ் நடக்குது. திருப்பி நாம இந்த உரம் திருப்பியும் மரத்துக்கு போகுது. இதுதான். இது கிளியரா? மேம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா மேம்? பாரு, மரம் இருக்குதா, மரத்துல இருந்து இலை விழுது. இந்த இலைய வந்து இந்த மண்புழுலாம் குட்டி குட்டியா கிழிச்சு ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுது. அப்புறம் அதுல இருக்கிற இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் மண்ணுக்கு போகுது. பாக்டீரியா ஃபங்கைலாம் நல்லா அதை டீகம்போஸ் பண்ணுது. பண்ண பிறகு அது எல்லாமே சேர்த்து ஹியூமஸ், ஆர்கானிக் ரிச் சாயில் தான் அந்த ஹியூமஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த ஹியூமஸ் சாயில் திருப்பியும் மரத்துக்கு உரமா போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். டீகம்போசிஷன் ஸ்டெப்ஸ் என்னென்ன யாராவது சொல்லுங்க. Fragmentation, leaching, catabolism, unification, mineralization. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது chemical composition of detritus. Decomposition is slow in detritus, rich in lignin and chitin. Decomposition வந்து is slow in detritus, rich in lignin and chitin. டெட்ரிட்டஸ்னா மரத்துல இருந்து அல்லது ஒரு இறந்து போன அந்த ஆர்கானிசம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரத்துல லிக்னின் ஒரு பொருள் இருக்கு. இது இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மரம் வந்து டிகம்போஸ் ஆக ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி சில ஆர்கானிசம்ல கைட்டின். இப்போ கைட்டின்னா என்னன்னா, இந்த பிரான் எல்லாம் உரிக்கும் போது ஒரு தோல் வருது இல்லம்மா, எஸ் மேம், அந்த தோல் பேர் தான் கைட்டின். அந்த தோல் எல்லாம் டீகம்போஸ் ஆக லேட் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசம் உடம்புல கைட்டின் இருக்குதோ அல்லது லிக்னின் வந்து பிளான்ட்ல இருக்கு, இது இருந்துச்சுன்னா டீகம்போசிஷனு
ஸ்லோவா தான் நடக்கும். புரியுதா? Yes, ma'am. இதுவே இப்போ ஒரு கெட்டு போன அந்த ஆர்கானிசம் உடம்புல நைட்ரஜனோ அல்லது சர்க்கரை, சுகர்ன்றது கார்போஹைட்ரேட்டை தான் சொல்றோம். கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குதுன்னா அது சீக்கிரமா கெட்டு போயிடும். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு மரப்பட்டை வச்சிருக்கீங்க, இந்த கையில ஒரு தக்காளி வச்சிருக்கீங்க. தக்காளியில யூ ஹாவ் த ஸ்டோர்டு ஃபுட் இல்லையா, அல்லது ஒரு உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் இருக்குது. இந்த கையில மரப்பட்டை இருக்குது. எது வந்து சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும்? பொட்டேட்டோ தான். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஸ்டார்ச் இல்லையா, கார்போஹைட்ரேட், சுகர் அதுல இருக்கு. அது சீக்கிரம் கெட்டு போகும். பட் மரப்பட்டை அது லிக்னின் இருக்குது, அது கெட்டு போகாது, லேட்டா. இந்த பாயிண்ட் கிளியரா இருக்காடா? அடுத்து நம்ம பார்க்கிறது கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம்? டெம்பரேச்சர் அண்ட் சாயில் மாய்ஸ்சர். இப்போ வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்வரான்மெண்ட் இருந்ததுன்னா that will favor the decomposition. ஒரு என்வரான்மெண்ட் வந்து கொஞ்சம் வார்மா கதகதப்பா இருக்கு, ஒரு மாதிரி லைட்டா அப்படின்னா டீகம்போசிஷன் சீக்கிரம் நடந்துரும். இப்ப அதே தக்காளியே நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். தக்காளியை நீங்க சும்மா வெளியே ரூம் டெம்பரேச்சர்ல வார்ம்தா இருக்க பிளேஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? சீக்கிரமா இதுவே லோ டெம்பரேச்சர் இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வைங்க, அப்போ ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். டீகம்போஸ் ஆக லேட் ஆகும். டீகம்போஸ் ஆகணும்னாலே ஆக்சிஜன் தேவை. நீங்க ஏதாவது ஒரு ஆனரோபிக் கண்டிஷன்ல, இப்போ சில பொருள் எல்லாம் நம்ம ஏர் டைட் கண்டெய்னர் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறீங்க. ஏர் டைட்னா என்ன? உள்ள நீங்க ஆக்சிஜன் வைக்காம காத்து போவாம அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க. வேக்யூம்னு வாங்க, உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டு டைட்டா மூடி வச்சீங்கன்னா அது கெட்டு போகாது. பிகாஸ் கெட்டு போறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? இது பக்காவா இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. பூஜா மேம் லிக்னின் வந்து எதுல இருந்து இருக்கும்? பார்க்குமா, ட்ரீயோட பார்க்ல. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ஸோ எனர்ஜி ஃப்ளோ இதுதான் லாஸ்ட் டாபிக் இந்த லெசனோடது. வந்துட்டோமா?
சொல்லுங்க. லாஸ்ட் டாபிக். So sun is the only source of energy for all ecosystem. எக்ஸப்ட் கடலுக்கு அடியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் சன் கிடைக்காது. மத்த எல்லாருக்கும் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யாருன்னா Sun. இது புரியுதா? யாரா ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Sun is the only source of energy for all ecosystems except deep sea hydrothermal ecosystem. Of the incident solar radiation, less than 50% is photosynthetically active radiation (PAR). Plants. So சன்னுல இருந்து வர அந்த கதிர்கள்ல லெஸ் தென் 50% தான் பார். பார்னா என்னன்னு கேட்டீங்கன்னா போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். சன்ல இருந்து வர கதிர்கள்ல யூவி ரேஸ் இருக்கும், இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கும், பார் போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் இருக்கும். இதுல நமக்கு வேண்டிய அந்த பார் எவ்வளவுதான் இருக்குதா? 50%. 50% தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட். Plants and photosynthetic and chemosynthetic bacteria autotrophs fix solar radiant energy to make food. So plants and photosynthetic and chemosynthetic bacteria இவங்களுக்குலாம் வந்து ஃபுட்டை தன் உணவை தானே தயாரிப்பாங்க. அப்படி பண்ணும்போது சன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே போட்டோசிந்தசிஸ் தெரிஞ்சிருக்கும். ஈக்குவேஷன் சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்பீங்க. CO2 plus water in the presence of sunlight and chlorophyll gives glucose plus energy. படிச்சோமா? Yes, ma'am. Yes, ma'am. இது கிளியரா இருக்கா? Yes, ma'am. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்ல Plants capture only 2 to 10% of the power. This energy sustains the entire living world. ஆக்சுவலா பிளான்ட்ல சன்னுல இருந்து வர 50% தான் பாரு. அந்த 50%லயும் பிளான்ட் எவ்வளவுதான் யூஸ் பண்ணிக்குது? 2 to 10%. யூஸ் பண்ணுது. மத்ததெல்லாம் அது யூஸ் பண்றதே கிடையாது. ஆனா அந்த பர்சன்டேஜ் இந்த என்டையர் வேர்ல்டுக்கு உணவு கொடுக்கறதுக்கு போதுமா இருக்குதுடா. Ma'am, 50%ல 2 to 10% யூஸ் ஆகுதுன்னா அப்ப மீதி 40% என்ன ஆகுமா? யூஸ் பண்றதே இல்ல. அது வருது, ஆனா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. புரியுதா? ஓகே மேம். இப்ப நம்ம பிரெயினை கூடடா நம்மளுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கும். ஆனா நம்ம வந்து நிறைய பயன்படுத்த மாட்டோம். 100% பயன்படுத்தலையாம். ஜஸ்ட் ஏதோ 10-20% தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோமா. புரியுதா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட்மா. Ecosystems obey second law of thermodynamics. They need a constant supply of energy to synthesize the molecules. It helps to counteract the entropy. So ecosystem பார்த்தீங்கன்னா obeys the second law of thermodynamics. Ecosystem எதுக்கு obey பண்ணுது? Second law of thermodynamics. Second law of thermodynamics. அந்த law என்ன சொல்லுதுன்னா they need a constant supply of energy. அதாவது இந்த ecosystemக்கு நம்ம கான்ஸ்டன்டா எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் to synthesize the molecules. அப்படி கொடுத்தோம்னா தான் it will counteract the entropy. Entropyனா randomness, ஒரு மாதிரியான ஒரு vagueness. இப்போ நீங்க கூட உங்க பாடி கூட என்ட்ரோபினா ஃபால் டவுன், ரேண்டம்னஸ் அப்படி சொல்லுவோம். அது இல்லாம இருக்கணும். நீங்க ஆக்டிவா இருக்கணும்னா கண்டினியூஸா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும். காலையில, மத்தியானம், நைட்டுன்னு கொடுக்கலன்னா உங்க எனர்ஜி டிப் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த எக்கோசிஸ்டம்க்கு நம்ம கான்ஸ்டன்டா என்ன கொடுத்துட்டு இருக்கணும்?
Energy. எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கணும். அப்படி கொடுத்தாதான் இட் வில் கவுண்டராக்ட்னா அந்த டயர்ட்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, எதிர் அந்த என்ட்ரோபி அந்த ரேண்டம்னஸ்க்கு எதிரா வேலை செய்யும். நீ எனர்ஜி கொடுக்கலன்னா எதிரா இருக்காது, ரேண்டம்னஸ் நடந்துரும்னு அர்த்தம். இது புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? நோட் பண்ணிக்கோங்க. மேம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் அது மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? கான்ஸ்டன்ட் எனர்ஜி தேவையா எக்கோசிஸ்டம்க்கு. இப்போ எக்கோசிஸ்டம்ல கான்ஸ்டன்ட் எனர்ஜி இல்லைன்னா ரேண்டம்னஸ்னா ஃபால் டவுன் ஆயிடும். இப்போ அதுக்கு தான் நான் உனக்கு உதாரணம் சொன்னேன். இப்போ நீ எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும்னா உனக்கு நீ தான் எக்கோசிஸ்டம் மாதிரி. உனக்கு கண்டினியூஸா சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு 3 வேளைக்கும் கொடுத்தாதான் நீ ரேண்டம்னஸ் இல்லாம ஒழுங்கா படிப்ப. அந்த மாதிரி தான் இட் ஹெல்ப்ஸ் டு கவுண்டராக்ட் த என்ட்ரோபி. ஓகேவா? சப்ளை ஆயிட்டே தானே இருக்கு. சன் இருந்துகிட்டே இருக்கு. சன்னுல இருந்து பிளான்ட்டுக்கு எனர்ஜி கிடைக்குது, பிளான்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது, நம்மள இருந்து நம்மளோட பெரிய ஆர்கானிசம் கிடைக்குது. அந்த பெரிய ஆர்கானிசம் நம்ம எல்லாரும் இறந்து போனோம்னா திருப்பியும் மண்ணுக்கு அது ஒரு நியூட்ரியன்ட் கிடைக்குது. இப்படியே சன்னு கிட்ட இருந்து வர எனர்ஜி யூஸ் ஆயிட்டே தானே இருக்கு கான்ஸ்டன்டா. ஆமாவா? எஸ் மேம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. Clear? Yes, ma'am. Yes, ma'am. முடிஞ்சது. சூப்பரா? எஸ் மேம். எஸ் மேம். மிச்சத்தை நம்ம படிச்சிடலாம். ஓகே? Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, Thank you, ma'am. Bye bye. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Ma'am, சொல்லுமா. ma'am, உங்க நம்பர் கொடுக்க முடியுமா மேம்? சார் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறியா? ஓகே மேம். எதுக்குடா? இல்ல மேம், முதல்ல நான் உங்க நம்பர் வச்சிருந்தேன். இப்போ ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால நம்பர்லாம் டெலீட் ஆயிடுச்சு. கொடுத்தாங்க என் நம்பரு. மேம் முதல்ல நான் சார் கிட்ட இருந்து வாங்கினேன். அப்படியா? சரி சரி. கேட்கறதுக்காக வாங்கினேன் மேம். திருப்பி கூட சார்லே வாங்கிக்கணும். அது நான் யூஸ்வலா நம்ம எந்த சென்டர்லயும் அது கொடுக்க மாட்டோம். சார் கொடுத்தாருன்னா நீ வாங்கி எந்த டவுட்னாலும் எனக்கு கேளு, நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே மேம். வாங்கிக்கோ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகேடா. பாய் மேம். Thank you.